நம்ம பழைய கடை புதிய புலிவுடன் நம்ம பவானி தங்கவேல் சேனலுக்கு முதன்முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சாமிலாம் கூப்பிட்டாச்சு. இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாம். ஆல்ரெடி கல்கண்டு வாயில் போட்டிருக்கேன். திரும்பியும் கொஞ்சம் உங்களுக்கும் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்படியே இப்போ நம்ம வீடியோவில் போயிடலாம். அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். வச்சுருக்கோம் செல்ஃபு. அப்புறம் இப்படி நேராக வர வேண்டியதான். இங்கே வந்து இந்த மாதிரி கண்ணாடி ஷோகேஸ் இருக்குது. அம்மா வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபேஷியல் பெட்டு அது. அப்புறம் அங்கே வந்து மிரர் மாட்டணும், கண்ணாடி மாட்டணும். இங்கே இருக்குது மிரர். அதுக்கடுத்து ஆப்போசிட்டில் ஒரு ஜன்னல், இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. அவ்வளோதான். இதுதான் நம்ம ஃபுல் கடை வியூ. அதான் என்ட்ரன்ஸ். அங்கே இருந்தால் வரணும். சரிங்களா? இதான் என்ட்ரன்ஸ். அப்புறம் இங்கே நம்ம வச்சுருக்கோம். இதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடை வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவில் போயிடலாம். கடையில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்தது. சீலிங் எல்லாமே வந்து கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்க. நடுவில் வந்து அந்த பீம்லாம் கொஞ்சம் செட் பண்ணாங்க. மேலே வந்து சீலிங் வந்து லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் விரிசல் இருந்தனால அதுக்கப்புறம் நாங்கள் அப்போ போய் பார்த்துட்டு தான் வந்தோம். அதுக்கு அந்த ஸ்டாண்ட் மாதிரிலாம் நிற்க வச்சுருந்த கொம்பெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ இதில் பெரிய டாஸ்க்கே என்னென்னா, நாங்கள் வந்து வெளியே எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருந்தோமா. இதில் டஸ்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்தே ஆகிடுச்சிங்க அவங்க ரெடி பண்ணி நாங்கள் உள்ளே போகிறதுக்கு. ஃபுல்லாக செம டஸ்ட்டு. இதை ஒன்றும் நாங்கள் தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க தான் 1 டே ஃபுல்லாகவே ஆச்சு. நைட்டு 8 o'clock தான் வீட்டுக்கு வந்தோம். மார்னிங்கு ஒரு 10:30 போய் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு எல்லாம் ஈர கட்டி எடுத்து வைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாம் போட்டாங்க. கரெக்டாக வந்து 1 டே தான் டைம் இருந்தது. அதனால தான் அவங்க யாருக்குமே என்னால் சொல்ல முடியல. 30th மார்னிங் தான் வந்து சொன்னாங்க ஃபுல் வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதனால சரி, நான் ஒரு நாளில் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் தேதி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் 1 வீக் வந்து லேட் ஆகிடும். இதுவே எங்களுக்கு ஷாப் வந்து 2 மந்த்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால தான் டக்குன்னு இது பண்ணிட்டோம். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெடின் சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம எடப்பாளையம் ஐயா கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஷாப் இருக்குது. 1 டைம் வாங்க, வந்து நம்ம ஷாப் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானது வாங்கி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட ஷாப்பு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் உறவுகளே. ஜித்து அவங்ககிட்ட எங்கிட்ட ஓடிட்டு அலையிறான். நல்லா இருக்கு டைல்ஸுன்னு. அப்புறம் க்ளீன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆரம்பிச்சாச்சு. ஒர்க் எல்லாம் தொடச்சிட்ருக்கியா? நானும் டைல்ஸ் எடுத்து தான் தொடச்சி முடிச்சிட்டேன். மாட்டிடலாமா? முடிஞ்சிருச்சா? நல்லா நீட்டாக க்ளீனாக ஆகிட்டது. என்ன பண்ணுறீங்க? தெரியலையே. ஃபேனையா மாட்டுறேன்? அதோட ஃபேனோட ரெக்கையை தானே மாட்டுறேன். ஃபேன் நீ சீலிங்கில் மாட்டல, ரெக்கை மாட்டு. என்னடா முறிக்கிற? டேபிள் ஃபேனும் தொடச்சிச்சா? அவ்வளோதான், மாட்டார். அடுத்து அந்த சைடு கலட்ட போகிறார். அப்படியே தான் டைட் பண்ணு. ஆமாம், அப்படியே சர்வீஸ் வேலை சர்றன்னு சுற்றுறாரு. ரைட்டு, மாட்டியாச்சா? ஒரு ஃபேன் மாட்டியாச்சு. ஆமாம், சுற்றுது. 2 3 ஸ்டார்ட்.
அடுத்த ஃபேனு அக்கா மாட்ட போகிறாளாம். 2 பேரும் சேர்ந்து அடுத்த ரக்கையை மாட்டுங்க. டேய் ஹெல்ப் பண்ண போவேன்னு பார்த்தா உட்காந்து இந்த ஃபேனோட விளாண்டுட்டு இருக்க நீ. டாய் போடாங்க. அக்காவே மாட்டிட்டாடா. ஆமாம் அவளே மாட்டிட்டா. அப்பா அந்த ஃபேனை தொடச்சி போட்டாங்க. வெயில் இருக்க முடியாங்க. ஃபேனை எப்போ மாட்டுவாங்கன்னு உட்காந்துருக்கேன். முடியவில்லை, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. அப்படியே கடை அதை மாட்டி அனாமத்தா போட்டான். அடுத்த ஃபேனுக்கு மாட்டிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ஷாப். வெளியே மாட்டி அடுத்து டேபிள் ஃபேனை தூக்கிட்டார் சார். மாட தெரியுமா ஜித்து? டேபிள் ஃபேன் மாட தெரியுமா? மாட்ட தெரியுமா? ஓகே அட்டாச் பண்ண பார்ப்போம். மாட்டினா சுற்றிக்கிட்டே இருந்தால் அதான் போகுமா? அப்படியே டைட் பண்ண முடியாது, சுற்றினா தான் டைட் ஆகுமா? எல்லாம் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாரு. மாட்டியாச்சா? ஒரு ஃபேனை மாட்டியாச்சு, அடுத்த ஃபேனையும் மாட்டியாச்சு. டைட் பண்ணுறியா? எப்படா கற்றுக்குங்க? அதே போயிடும்ப்பா. சரி அடுத்து ஒன்று ஒன்றா மாட்டுவோம். முடிஞ்சிட்டா? மாட்டியாச்சு. மேலே சீலிங்கில் மாட்டி வைக்கிறது. எது மேலே ஏறி துடைக்கத்தான் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு இந்த கடைலாம் ரெடி பண்ண. காஞ்ச துணியில இந்த சைடு இருக்கு பாருடா சேர் மேலே. எங்கே இருக்கான் இவன்? காணும். எல்லாம் தொடச்சி சேர்க்கறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது. இன்னும் இந்த 2 இந்த டேபிள், இந்த ஒரு கபோர்டு, இந்த மாமா உட்காந்துருக்க கபோர்டு, மற்றதெல்லாம் ஓரளவுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்கோம். காலிலேருந்து சேரும் எதுவும் முடிஞ்ச பாடு இல்லை. தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து போட்டு வச்சுருக்கோம். இன்னும் இந்த வாஷ் பேசனு வேறு, சாரி வாஷ் பேசன்னு சொல்லிட்டு ஏர் வாஷு, ஆமாம் ஏர் வாஷு, அதை தொடச்சி க்ளீன் பண்ணோம். மாமா இந்த கபோர்ட்லேருந்து அந்த கபோர்டுக்கு தாவிட்டாங்க. டேய் அங்கே டஸ்ட்டாக இருக்குது, இப்படி வந்துரு. 11 மணிக்கு வந்தோம். மணி இப்போ 5:30 ஆயிட்டு. இன்னும் 4 பொருள் எப்போதைக்கு கூட. கடைக்கு வந்தாச்சு. ஐயோட ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன். நீ ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சு வெளிச்சம் இந்த சைடு தெரியும். இருட்டாக இருக்கணும். பேக் கேமரா போட்டு தான் இருக்கு. ஐயாவுக்கு எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? பேக் கேமரா போடலாம். ஐயாவுக்கு இப்படி தான் நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். என்ன வச்சுருக்கேன்னா
பாருங்கள், பூப்பழம், அடுத்து கல்கண்டு கேசரி, தேங்காய் கனி, வெல்லம் மாவல் பொடி, பிடிச்சிக்கலை. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க கம்பல்ஸு கிளிப் எல்லாம் வச்சுருக்கேன். நம்ம கடையோட என்ட்ரன்ஸு இப்படிதான் வரணும். வரும்போது இங்கே வந்து ஐயப்பா படம் வச்சுருக்கோம், செல்ஃபு. அப்புறம் இப்படி நேராக வர வேண்டியதான். இங்கே வந்து இந்த மாதிரி கண்ணாடி ஷோகேஸ் ஒன்று இருக்குது. அம்மா வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு வந்து ஒரு பொடி வச்சுருக்கேன். அப்புறம் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் பெட்டு அது. அப்புறம் அங்கே வந்து மிரர் மாட்டணும், கண்ணாடி மாட்டணும். இங்கே இருக்குது மிரர். அதுக்கடுத்து ஆப்போசிட்டில் ஒரு ஜன்னல், இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. அவ்வளோதான். இதுதான் நம்ம ஃபுல் கடை வியூ. அதான் என்ட்ரன்ஸ். அங்கே இருந்தால் வரணும். சரிங்களா? இதான் என்ட்ரன்ஸ். அப்புறம் இங்கே நம்ம வச்சுருக்கோம். இதான் சாமி கும்பிட்டு எல்லாம் எடுத்தாச்சு. அவளு, உடச்சக்கல்ல, வெல்லம், கிரேப்ஸு, கேசரி, பழம் மட்டும் கொஞ்சம் பழுக்கணும். ஈவினிங்குள்ளே பழுக்கிறோம், சாப்பிடுவோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இதுதான், நீங்களும் வாங்க சாப்பிடுவோம், எடுத்துக்கோங்க. பழம் மட்டும் கொஞ்சம் பழுக்கணும். ஈவினிங்குள்ளே பழுக்கிறோம் சொன்னார் கடைக்காரு. அதனால் ஈவினிங் அப்படி தான் சாப்பிட முடியும். நான் கல்கண்டு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பதிலாக நான் சாப்பிட்றேன். கல்கண்டு வாயில் போட்டாச்சு உங்களுக்கு ஃபுல்லாக. ஓகே, அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். வேறொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.